நான் பணம் சம்பாதிப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா எந்தெந்த வழிகள்ல நான் பணம் சம்பாதிப்பேன்? இப்போ 12 வீடுகளையுமே அப்படியே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லக்னம். லக்னமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா, என்னுடைய முயற்சியாலேயே நான் செல்வத்தை சேர்த்திருவேன். லக்னம்ங்கிறது ஜாதகர். அப்ப அதுவே ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா, என்னுடைய டிபார்ட்மெண்ட் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் என்ன பண்ணாலும் அது சக்சஸ் தான். நான் வீடியோ எடுத்தாலும் சக்சஸ் தான். வீடியோ போட்டாலும் சக்சஸ் தான். ஜாதகம் பார்த்தாலும் சக்சஸ் தான். நான் என்ன முயற்சி பண்ணாலும் டீ கடை போட்டா கூட டீ கடை பிசினஸ் நல்லா ஓடும். இது எதனால அப்படின்னா, எனக்கு லக்னம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. என்னுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2வது பாவம் பலமானால் அப்படின்னா, 2ங்கிறத நான் முன்னே சொன்னேன். நம்ம ஃபேமிலி, நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே, இதுல நண்பர்களும் வருவாங்க. அதனால மற்றவங்களோட ஹெல்ப்னால உங்களுடைய வருமானம்ங்கிறது திடீர்னு அதிகரிக்கும். 3வது பாவம் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா, சிறு தூர பயணம் அப்படின்னு. உங்களுக்கு ஈரோட்டில் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து ஈரோடு, பக்கத்தில் வந்து திருப்பூர் இருக்கு. நான் திருப்பூருக்கு போய் இப்போ கம்மியான விலைகளில் டிஷர்ட், லெகின்ஸ் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இங்கே ஒரு கட்டல் கடை மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போட்டு சேல் பண்ணிட்டேன் அப்படின்னா, போகிறேன் 10,000 ரூபாய்க்கு வாங்குறேன், அதெல்லாம் சேல் பண்ணுறேன், இன்னொரு 10,000 ரூபாய் எனக்கு கிடைக்குது அப்படின்னா, ஒரே நாளில் எனக்கு 10,000 ரூபாங்கிறது லாபம். இதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணினீங்க அப்படின்னா, அதை டிபெண்ட் பண்ணி ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். 3வது கட்டம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா. 4 அப்படின்னா, 4னா நம்மளுடைய அம்மாவுடைய வீடு, அதனால நல்லா இருக்கு. இப்போ அம்மாவுடைய பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் பண்ணினாலும் சரி, இல்லை அம்மா வழியில் யாராவது ஒரு பிஸ்னஸ்க்கு நம்மளை கூப்பிட்டு நீங்கள் அவங்க கூட போய், மாமா தாங்க நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கூட போய் நீங்கள் வேலை செஞ்சீங்கனாலும் சரி, உங்களுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் நல்ல வேலை கிடைக்கும். 2வது 4ங்கிறது வந்து நீங்கள் கார் வாங்கக்கூடிய ஒரு டிராவல்ஸ், அதாவது போக்குவரத்து துறை, டிரான்ஸ்போர்ட், 4 நாளே டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட் மாதிரி ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். 4 ஸ்ட்ராங்காக இருந்தால். உங்கள் லக்னத்துல இருந்து 5வது வீடு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா, சில பேர் இந்த கேமிங் லாட்ரியில் வந்து அவங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரம்மி ஆடிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி பப்ஜி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது எனக்கு ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா, அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி அடிக்ட் ஆகி போயிடுவாங்க. அவங்களுக்கு சில பேர் வேலைக்கே போகாமல் ரம்மி கேம் ஆடியே சம்பாதிக்கலாம், இல்லைன்னா ஆன்லைனில் ஏதாவது ஒரு இது சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடுவாங்க. இந்த 5ஆம் அதிபதி கூட ஆன்லைன் கிரகம் சுக்கிரனோ இல்லை ராகுவோ இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஃபுல்லாகவே ஆன்லைனுக்கு போய் அடிக்ட் ஆயிடுவாங்க. இல்லை அந்த மாதிரிலாம் எந்த கிரகம் இல்லை, 5ஆம் அதிபதியும் 5வது வீடு மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அப்படின்னா, சில பேர் கிரிக்கெட்லேயே நல்லா விளையாண்டு, பெட் மேட்சே விளையாண்டு நிறைய சம்பாதிப்பாங்க. என்னுடைய ஸ்கூல்மேட் ஒருத்தர் அப்படி இருக்கிறாரு. கிரிக்கெட் விளையாடுவார். நாங்கள் காலேஜெல்லாம் சேர்றதுக்கு முன்னாடி அவன் 6th இருந்தே நல்லா விளையாடுவான். எப்போதுமே பெட் மேட்ச். என்னடா பண்ணுற அப்படின்னா, இன்னைக்கு மேட்ச் இருக்கு அப்படிமா. எவ்வளோடா? 100 ரூபா. அவ்வளோதான். பெட் மேட்ச்னா கிளம்பி போயிடுவான். பெட் மேட்ச்னா காலேஜ் லீவ் போட்டு போயிடுவான். விளையாண்டு சம்பாதிப்பான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸே நடத்தி திரும்ப அதே கண்டினியூ பண்ணுவாங்க, பெட் மேட்ச்சு. இந்த பெட் மேட்ச்சுங்கிற ஒரு குரூப்பே இருப்பாங்க தெரியுங்களா? சில பேர் பெட் மேட்ச்னாலே வரவே மாட்டான். அவனுக்குலாம் இந்த 5வது பாவம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். 5வது பாவம் அழகா இருந்துச்சு அப்படின்னா, சில பேர் நம்ம அறிவை, அவங்களுக்கு எல்லாமே டேலண்ட், அவங்க டேலண்ட்டை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்டகரியில் வருவாங்க. 6வது பாவம் பலமானால், 6ங்கிறது வந்து அடிமை தொழில். நீங்கள் போய் ஒரு கூலி வேலை செஞ்சு வாழ்க்கையில் அவங்க முன்னேறுவாங்க. சில பேர் இந்த கூலி வேலைங்கிறது வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது இருக்குது. மூட்டை தூக்குறதெல்லாம் இப்போ கூலி வேலை, ஆனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நம்மளால செய்யவே முடியாது. நமக்கு 10,000 கொடுத்தாலும் அந்த வேலையை நம்மளால செய்ய முடியாது. ஆனால் சில பேர் நான் மூட்டை தூக்குறவங்க ஒரு நாளைக்கு 1,500 ரூபா சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சுட்டேன், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், மூட்டை தூக்குறதுனால தான் நான் நல்லா இருக்கேன். நான் மற்ற பக்கம்லாம் வேலைக்கு போனேன், அங்கெல்லாம் 500 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க, அது எனக்கு பத்தலை. இங்கே வந்தேன், உடல் உழைப்பு தான் அதிகம் தான், பரவாயில்ல, ஆனால் 1,500 ரூபா கிடைக்குது, என் குடும்பம் இதனால தான் நல்லா இருக்கு. எதனால அப்படின்னா 6 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால ஒரு கடினமான உழைப்பை போட்டு பணத்தை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை இவருக்கு வந்துச்சு. லக்னத்துல இருந்து 7வது வீடு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா, 7ங்கிற வீடு உங்க மனைவியோட கிரகம், இன்னொன்று உங்க பார்ட்னரோடைய கிரகம். அது பிஸ்னஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பார்ட்னர், லைஃபாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் பார்ட்னர். இவங்களால உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். 8 அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பீட்டு கழகத்தால் இல்லைன்னா கமிஷன் பேசிக்கில் சில பேர் வந்து இந்த ரியல் எஸ்டேட் நல்லா பண்ணுவாங்க. சும்மா 4 பிஸ்னஸ் தாங்க பண்ணேன், வருஷத்துக்கே 4 தான், 4லையுமே 10 லட்சங்க கமிஷன் வந்துச்சு. ஒரே வருஷத்தில் 40 லட்சம் சம்பாரிச்சுட்டு 4 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டேன். கமிஷன் தொழில் நல்லா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். என்ன கமிஷனில் பண்ணாலும் சரி, கமிஷனுக்கு மட்டும் அவங்க வேலை செய்வாங்க. இந்த காப்பீட்டுன்னா என்ன அப்படின்னா, இப்படி ஒரு ஆள் இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச இருந்தாலும் என்ன பண்ணுவார்னா, ஒரு பேங்க் மேனேஜர் கைக்குள்ள போட்டு வச்சுக்குவார். போட்டு வச்சுக்கிட்டு காரை கொண்டு எங்கேயாவது அடிச்சு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது. இதே தான் ஒரு தொழில். ஆக்சிடென்ட் பண்ணி இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி அந்த பணத்தை வச்சு ஜாலியாக வாழ்றது. சில பேர் இதை கம்பெனியே அவங்களே ஃபயர் பண்ணிக்குவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊருக்குள்ள என்னையா திடீர்னு தீ பிடிச்சிருச்சாமா? தீயெல்லாம் பிடிச்சிருக்காது,
அவங்களே ஃபயர் ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அப்புறம் அதில் பணம் வந்து அதை கடனெல்லாம் அடைச்சிட்டு ஜாலியாகவே இருப்பான். நமக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது, இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. பட் அவங்களுக்கெல்லாம் இதுதான் தொழிலே. ஏன்னா அவங்களுக்கு வந்து 8வது வீடு நல்லா ஸ்ட்ராங்கானங்காட்டி அவங்களால தான் இந்த வேலையை செய்ய முடியும். நமக்கு அந்த மேனேஜர் அப்படி ஒத்துழைக்க மாட்டார். ஆனால் அவன் பேசினாலே உங்களுக்கு ஒரு பங்கு சார், எனக்கு ஒரு பங்கு, 2 பேருமே நல்லா இருப்போம் அப்படின்னு அவன் போய் டீல் பேசினா அப்படின்னா அவர் ஒத்துக்குவார். அவங்க அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணிடுவாங்க.